ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கான இந்த வீடியோ சீரிஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் ஐடி வந்து எப்படி ஆன்லைன்லேயே நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் எங்கே போய் பண்ணுறதா இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு அங்கே ஒரு டாக்குமெண்ட் தேவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப். மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஒன்று தேவை. ஸோ இந்த மூணும் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது லைவாக பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சர்ச் பாரில் வந்து NVSP அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் லேப்டாப் எதுலனாலும் பண்ணலாம். மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்பில் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா NVSP அதாவது நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல். ஸோ அதை ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. ஸோ உள்ளே வந்தோடனே உங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறது, ஃபார்ம் அப்படி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் அண்ட் ரிஜிஸ்டர்னு லாஸ்ட்டாக ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னோடய இமெயில் பாஸ்வேர்டு கேட்குது. நீங்கள் வந்து கீழே வந்து ரிஜிஸ்டர் ஏ நியூ யூசர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் உங்களோட கையில் இருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸ்க்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் அதில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதை வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிஐசி, ஸோ அந்த இது வந்து இருக்காது யார்ட்டையும் மோஸ்ட்லி. ஸோ அது வந்து அதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ டூ நாட் ஹேவ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 டிஜிட் 6 இதில் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கணும். கேரக்டர்ஸ் அதாவது ஸ்பெஷல் கேரக்டர் அதாவது ஆஷ் அண்ட் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கணும். அது இன்க்ளூட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் அதாவது கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று க்ரியேட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணதுனால நான் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்து இப்போ என்னோடய ஐடியை வந்து நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் மேலே லாகின் கொடுத்துட்டேன். இப்போ என்னோடய ஐடி இருக்குது. ஸோ நான் இப்போ கேப்சாவை மட்டும் என்ட்ரு பண்ணினா போதும். ஸோ நான் இப்போ கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ லாகின் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டோட என்னோட ஐடி வந்து உள்ளே லாகின் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ ஐ வாண்ட்டு, ஸோ அந்த இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கிளிக் பண்ணணும். நியூ யூசர்ஸ் ஓகேங்களா. ஸோ நானும் இப்போ தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டாக. ஸோ நான் அதனால் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கேட்பாங்க. ஸோ அது வந்து ஐ எம் ரெசிடென்ட் இன் இந்தியா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டேட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உங்களோட என்னதோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேஜஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்ரஸ் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 இது செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஹவுஸ் நம்பராக இருக்கட்டும், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், போஸ்ட் ஆஃபீஸு, பின்கோடு எல்லாம் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஒரு டேட் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அட்ரஸில் வந்து எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தான் இதை குறிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒரு வந்து டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காக ஓகே. ஸோ அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆதார் கார்டு இதில் வந்து அவைலபிளாக இல்லை. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பில்லாக இருக்கட்டும், டெலிஃபோன், எலக்ட்ரிசிட்டி, ரேஷன் கார்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 MBக்குள்ளே தான் இருக்கணும் மேக்ஸிமம். ஆனால் ஜேபிஜி அல்லனா ஜேபிஇஜி அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிஎஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் யாராவது வந்து கார்டு வச்சுருக்குறாங்க, ஆல்ரெடி வந்து ஓட்டர் ஐடி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களோட அட்ரஸை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து டைப் பண்ண ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து நேம்ஸ் வந்து அங்கே வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டே இருக்கும் தமிழில். ஸோ அது கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் தப்பாகவும் மேபி பண்ணலாம். நான் பண்ணும்போது எனக்கு தப்பாக தான் பண்ணிச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் திருத்திக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சிம்பிளாக தான் இருக்கும். அதை வந்து இப்போ அப்படின்னு வைங்களேன், சென்டரில் போடுறது வந்து நம்ம தான் போடணும். ஸோ அது கேயாக இருக்கலாம், தேயா இருக்கலாம், மேயா இருக்கலாம். ஸோ அது வந்து ரவுண்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும்.
ஒவ்வொரு லெட்டர்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு லெட்ரு இதில் தேடுறீங்க அப்படின்னா அந்த லெட்ரு அதில் இல்லை அப்படின்னா ஷிஃப்ட் இருக்கும். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த லெட்ரு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லெட்ரு தெரியும். அதை வந்து கேயா இப்போ கோவா மாற்றலாம், கேயா மாற்றலாம், கீயா மாற்றலாம், கூவா மாற்றலாம், எல்லாமே அதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அதை அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நீட்டாக புரியும். ஸோ நான் அதை பற்றி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். அது வந்து தப்பாக ஃபில் பண்ணணும், மேபி டங்கிலீஷில் வந்து ஃபில் பண்ணணும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும் இதில். ஸோ இதுக்கு அதிலே இருந்து கீபோர்டு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு பக்கத்துலேயே கீபோர்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கீபோர்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதையே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் ஃபில் பண்ணியிருக்கோமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் வந்தீங்கன்னா அந்த டேட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்காண்டி நம்ம வந்து ஒரு ஃபைல் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து எதை வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரேஷன் கார்டை நான் வந்து அதை வந்து அலோவ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ரேஷன் கார்டுங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ரேஷன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏன்னா ரேஷன் கார்டை வச்சுருக்கிறேன். ரேஷன் கார்டை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அதையும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து என்னோட இதில் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நான் வந்து இப்போ ரேஷன் கார்டை வந்து எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அப்லோட் பண்ணோடனே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு தெரியும் சின்னதாக நீங்கள் எந்த ஃபைல் அப்லோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது அதில் வந்து தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் வந்து மகன் வந்து எனக்கு ஃபைல் செலக்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்டர் ஃபேமிலி இபிஐசி இஃப் அப்ளிகேபிள். ஸோ அதாவது உங்கள் வீட்டில் யாராவது வந்து இந்த ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை வந்து இபிஐசி, அதாவது ஓட்டர் ஐடி நம்பரில் இபிஐசி நம்பரை வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கான டீட்டெயில் பெர்த்து அதாவது டேட் ஆஃப் பர்த் டீட்டெயிலாம் கேட்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த டவுனு என்ன வில்லேஜ் அதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டு கேட்டிருக்கிறாங்க, ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க. அப்புறம் டிஸ்ட்ரிக்கு அந்த நாளையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வைக்காதீங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வரும். அதாவது நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுறக்கான ஒரு டெமோ அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறவங்காண்டி அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த பேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஒரே பேஜில் வந்து ரொம்ப நேரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பேஜ் வந்து ரெடி பண்ணுறீங்க, அதாவது ஒரு பேஜ் வந்து ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கிளியராக கம்ப்ளீட்டாக வேகமாக ஃபில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்காண்டி டாக்குமெண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்து அதாவது என்னது கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே தான், ஜேபிஜி 2 MB மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ப்ரூஃப்க்கு வந்து நான் ஆதார் கார்டு வந்து அலோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆனால் ஆதார் லாஸ்ட்டில் வந்து ஆதார் இஷ்யூ பை யுஐடிஐ இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஆதார் கார்டு. ஸோ இது வேறு எதுவும் நினச்சிடாதீங்க. ஸோ இதுதான் ஆதார் கார்டுக்கான இது. ஸோ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் ஏஜ் ப்ரூஃப்க்கு அதில் கொடுத்துருக்கிறது அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. மேலே உள்ளதெல்லாம் கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஏஜ் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஹிந்தியில் இருந்துச்சு, எல்லா லெட்டர்ஸுமே ஹிந்தியில் இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால் நான் அதை வந்து அப்லோட் பண்ணலை. ஓகேங்களா, நான் உங்களுக்கு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என்ன ஃபைல் டவுன்லோட் ஆச்சு அப்படின்னு நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ஹிந்தியில் இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால் நான் வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபில் பண்ணலை. ஸோ ஓகே, நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இது வந்து நான் அப்லோட் பண்ணாமலே நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற பேஜை நான் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த பேஜ் நம்மளுக்கு போயிடும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியல, பார்லிமெண்ட்ரி கேட்டிருக்காங்க. கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கம்ப்ரஸ் பண்ணிடுவாங்க எல்லாம் உங்களோட டீட்டெயிலெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ அதிலேருந்து உங்களுக்கு என்ன பார்லிமெண்ட்ரி வரும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில், அதாவது பர்சனல் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களோட நேமை ஃபஸ்ட் நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
சுயர் நேமும் உங்கள் நேம் தான் மறுபடியும். ஸோ அது முன்னாடி ஜெண்டர், அதாவது என்ன நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களா, ஸோ உங்களுக்கு என்ன மேலா ஃபீமேலா, ஸோ அதை கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபில் பண்ண ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது வந்து தப்பாக தான் பண்ணும், மோஸ்ட்லி தப்பாக தான் பண்ணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் வந்து அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம், அதாவது நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்குறீங்களா அப்படிங்கிறத வந்து ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வெரிஃபை பண்ணிக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைட்லையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ நேம்ஸில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுனாலும் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்களோட டீட்டெயில் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதுலேயும் உங்களோட ஃபோட்டோஸையும் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ண அப்புறம் அது தெரியும் நீங்கள் வந்து என்ன ஃபைல் அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரும் கேட்டிருப்பாங்க. இது கண்டிப்பாக கொடுக்கணும்னு கிடையாது, வந்து ஆப்ஷனல் தான். கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ நீங்கள் என்ன இது கொடுத்துருப்பீங்க, ஃபஸ்ட் ஐடி கிரியேட் பண்ணுறக்கான ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறக்கான ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, ஓடிபி வந்துருக்குங்களா. ஸோ அந்த ஓடிபிக்கு வந்து இந்த ஃபைனல் ப்ரொசீஜர் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராக் ஐடின்னு ஒரு ஐடி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஐடி நம்பரை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து கொடுக்குறதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஆப்ஷனலில் தான் இருக்குது. ஓகேங்களா, நான் இப்போ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுத்துடலாம். வேறு ஒன்றுமே செலக்ட் பண்ண வேண்டாம். இந்த பேஜில் வந்து நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுத்துடலாம் டைரெக்டாக. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். கீழே நெக்ஸ்ட் பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன நீங்கள் இப்போ எந்த ஊரில் இருக்கீங்க அந்த பிளேஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான டேட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இன்றைக்கான டேட் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட்டும் வந்து அது வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது வந்து டிஃபால்ட் அதில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட இது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிவியூ பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்கிறீங்க அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா அப்படிங்கிறத வந்து இதில் ப்ரிவியூ பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபார்ம் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்துக்கோங்க. நேம்ஸ் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எல்லாத்தையும் சேமாக பார்த்துக்கோங்க. லைன் பை லைன் செக் பண்ணுவாங்க. உங்களோட இது அதாவது அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒன்ஸ் அந்த பின்கோடு கொண்டு ஒன்ஸ் எல்லாமே கிளியராக பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு தப்பாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் சொல்கிறது. நீங்கள் வந்து எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு ஒரு ஆதாரமாக நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறக்கான ஒரு ப்ரூஃப் தான் இது. ஸோ பிரிண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறது கேட்கும். அதை பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது உங்களோட கம்ப்யூட்டராக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் மொபைலில் வந்து சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை சேவ் கொடுத்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சப்மிட் ஆகி முடிச்சிடும். ஸோ ஓகே, சப்மிட் ஆகிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் லோட் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக வந்து ரீஃப்ரெஷ் ஆகி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ட்ராக் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கியர். அதாவது இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ட்ராக் ஐடின்னு ஒரு ஐடி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐடியை வந்து நீங்கள் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்க முடியும். ஸோ இதான் உங்களோட ஐடி என்ட்ரு பண்ணுற செக்ஷன். ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஐடி வந்திருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐடியை வந்து நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன் நிமிஷம் வெயிட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பார்த்து என்னோடய மொபைலில் வந்துருக்கிற ஐடியை பார்த்து நான் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராக் ஸ்டேட்டஸ்ன்னு அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து என்ன லெவலில் இருக்குது, மொத்தம் 4 to 5 ஸ்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னென்ன ஸ்டேஜாக இப்போ வந்து தாண்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அதனால் அப்ளிகேஷன் சப்மிட்டட் ஸ்டேட்டில் தான் இருப்போம். ஸோ அகைன் வந்து டே டு டே வந்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ரிஜெக்ட் ஆனாலும் அதில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா
பிஎல்ஓ அப்பாயிண்டட் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகும். அதுக்கப்புறம் ஃபீல்டு வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அப்செட்டா ரிஜெக்டா அப்படிங்கிறது வந்து இதில் வந்து தெரியும். ஸோ இதை வந்து பார்த்துக்க முடியும். உங்களோட டீட்டெயில் உங்களோட ஐடி தான் அப்படிங்கிறது வந்து கீழே வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஸ்டேட்டு. ஸோ இது வந்து மெயின், இதுதான் இதில் இம்பார்ட்டண்டானது. ஸோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியும். இப்போது இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் ட்ராக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் அகைன் கூட நீங்கள் எந்த ஒரு டைம் வேணாலும் நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மறுபடியும் உங்களோட ஐடியை போட்டு லாகின் பண்ண வேண்டியதுக்கும். ஸோ அதே பேஜுக்கு வந்துக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த க்ரீன் கலரில். ஸோ நீங்கள் ட்ராக் அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்போ வேணாலும் பண்ண முடியும். ஸோ வந்து அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கு பிறகு பண்ண முடியாதான்னு கேட்டிங்க அப்படின்லாம் கிடையாது. எப்போ வேணாலும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன், அதாவது ட்ராக் ஐடி, ரெஃபரன்ஸ் ஐடியை நீங்கள் வந்து என்டர் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து என்ன லெவலில் இருக்குன்னு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் தான். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.